விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் வாக்கு சேகரித்து வருகிறார். அவர்கள் முடிவெடுக்க வேண்டும். அதிலும் 1.5 கோடி புதிய வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எந்த கட்சியும் கிடையாது. அவர்கள் தான் செல்போன் சிங்கங்கள் என்று நான் அழைக்கிறேன். இந்த பிள்ளைங்க கையில செல்போன் வச்சிருக்காங்க. இந்த பிள்ளைகள் இவர்கள் செல்போன்ல, ட்விட்டர்ல, பேஸ்புக்ல கருத்துக்களை பரிமாறுகிறார்கள். இந்த வீர இளைஞர்களும் வீர இளம் பெண்களும் தான் வெள்ளச்சேதத்திலே சென்னை மிதந்த போது மக்களை காப்பாற்றியவர்கள். அரசியல் கட்சிகள் அல்ல இந்த மாதிரி பிள்ளைகள். அவர்களை வேண்டுகிறேன், நீங்கள் வீட்டில் போய் சொல்லுங்க. பணம் இருக்கும், வீட்டுக்கு வந்திருக்கோம், இந்த பணத்துக்கு போடாதீங்க, இது நம்ம பணம், கொள்ளையடிச்ச பணம். ஆட்சியில முன்பு ஆட்சியில் இந்த ஆட்சியில கொள்ளையடிச்ச பணம், நம்மளை விலைக்கு வாங்குறதுக்காக கொடுக்கிற பணம். மீண்டும் ஆட்சிக்கு வந்து இன்னும் மோசமா ஊழல் செய்வாங்க. ஒரு டெத் சர்டிபிகேட் வாங்க முடியாது, ஒரு பெர்த் சர்டிபிகேட் வாங்க முடியாது, ஒரு முனிசிபல் ஆபீஸ்ல வாங்க முடியாது, தாலுகா ஆபீஸ்ல வாங்க முடியாது. ஆஸ்பத்திரியில, சர்க்கார் ஆஸ்பத்திரியில செத்து போற பிரேதத்தை எடுத்துட்டு போக நாதி கிடையாது. இந்த ஊழல் இருந்து விடுபடும். வேலைக்கு போகணுமா, ஆயா வேலைக்கு இத்தனை அதிமுக பாடுபட்டு ஒரு பச்சை குத்தி இருப்பான், அவன் மகனுக்கு வேலை காப்பான். பச்சையெல்லாம் குத்தி பிரயோஜனம் இல்லை, அதெல்லாம் எம்ஜிஆரோட முடிஞ்சு போச்சு. 5 லட்சத்தை கொண்டா உனக்கு வேலை கொடுக்க. இதான் நடக்கு. அதிமுக தொண்டர்களுக்கும் சொல்றேன், உங்களுக்கு ஆட்சி நடக்கல, கொள்ளையடிக்கிறதுக்கு ஆட்சி நடக்கு, தொண்டனுக்கு ஆட்சி நடக்கல. திமுகவினை தொண்டனுக்காக அவங்க ஆட்சி நடத்தின. எனவே இப்படிப்பட்ட சூழலில், இந்த மோசமான சூழலில் மாற்றணும்னா நம்ம இந்த கூட்டணிக்கு போடுவோம். இந்த தடவை கூட்டணி ஆட்சிக்கு நாங்க இதுவரைக்கும் கூட்டணி ஆட்சியே தமிழ்நாட்டில் கிடையாது. முதல் முறையா சொல்றோம். கூட்டணி ஆட்சினா எப்படி? இப்ப வேகமா போகுது பஸ், வேகமா போகுது காரு, பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல வேகத்தடை போட்டிருக்காங்க. வேகத்தடை இல்லாட்டி பிள்ளைகள் அடிபட்டு செத்து போயிடும். கூட்டணி ஆட்சி என்பது வேகத்தடை. ஒருவர் தவறு செய்தால் தடுக்கின்ற ஒரு வேகத்தடை. விவசாயிக்கு புரியுற மாதிரி சொல்ற, மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு, மூக்கணாங்கயிறு போட்டா தான் மாட்டை ஒழுங்கா உழவுக்கு பூட்ட முடியும். கூட்டணி ஆட்சிங்கிறது மூக்கணாங்கயிறு போடுற மாதிரி. நாங்க ஒரு மந்திரி தப்பு பண்ணா இன்னொரு மந்திரி சுட்டி காட்டலாம். இது இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் கிடையாது. இதை கொண்டு வரக்கூடிய சக்தி இந்த இளம் பிள்ளைகள், இளம் பெண்கள், அவர்கள் இந்த செல்போன் சிங்கங்கள். நீங்க வீட்டுல போய் பணத்துக்கு ஓட்டு போட நினைக்காதீங்க. நம்ம கோயில்ல சாமியை கொடுத்த பணம், களவாண்ட பணம். இந்த பணத்துக்கு ஓட்டு போட்டா பாவம் நமக்கும் பிடிக்கும். பணம் நம்ம பணம் தான், வச்சுக்கிடுவோம். அதை பத்தி ஒண்ணு இல்ல. எங்கேயும் போய் கொடுக்கணும் போனா கொடுக்கிற ஆள் வாங்கி வச்சுக்கிடுவான். சில போலீஸ் தான் யோக்கியமா இருக்கும். நீங்க கொண்டு போற உங்க மேலேயே கேச போட்டு பணம் கொடுத்தவங்க தூக்கி கொடுத்துருவாங்க. சில போலீஸ் அப்படிதான் இருக்கு. ராஜேஷ் லக்கானிக்கு தடுத்துருவாரா? ஜெயலலிதான்னு பேரை சொன்னா 7 தடவை ஊக்கி போடுறாரு ராஜேஷ் லக்கானி. அவர் யோக்கியதை எனக்கு தெரியும். திருதாவூர் பங்களாவுக்குள்ள 2 கண்டெய்னர் 10 லாரியில பணம் போயிருக்குங்கிற 3 நாள் கழிச்சு கலெக்டர் எஸ்பி கிட்ட கேட்டேன், அப்படி எல்லாம் பணம் போகிறேன். கலெக்டர் எஸ்பி ஜெயலலிதாவுக்கு ஊக்கி போடுறவங்கயா ஏன் மேல போய் கேச போட்டாங்க சொன்னதுக்கு? இந்த கேஸ் போட்டு தண்டனை 3 வருஷம் போகலாம். கோர்ட்டுக்கு வர சொல்லு, கேஸ் போட்ட ஸ்டாலினையும் வர சொல்லுது. நேரா கூண்டு நிறுத்தி கேட்கிறேன். எனக்கு அதை பற்றி ஒண்ணு இல்ல. அதிமுக திமுக 2 மோசம். அதிமுக ஜெயலலிதாவுக்கு மனிதாபிமானமே கிடையாது. அதாவது விருத்தாசலத்தில் கூட்டம் போட்டு வெயில்ல உட்கார வைக்கிறாங்க 10 மணில இருந்து. அப்படியே வெந்து உருகி தண்ணி கேட்கிறாங்க, குடிக்க தண்ணி கொடுக்கல. இவங்க 2:30 மணிக்கு வந்த ஜெயலலிதா 12 ஏர் கண்டிஷன் வச்சுக்கிட்டு 10 நிமிஷம் வாசிச்சுட்டு போயிட்டாங்க. 4 பேர் இறந்து போனார்கள். சாகடிச்ச கொலைபாதக செயல் ஜெயலலிதாவுடையது. அறிக்கை கொடுக்கிறார். அவங்க வீட்டுக்கு போன பிறகு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டாங்க. நேத்தைக்கு மகுடஞ்சாவடியில சேலத்துல சேர்ல உட்கார்ந்த நிலையிலேயே வெயில்ல துடி துடிச்சு பச்சையண்ணன்கிறவரும் பெரியசாமி 2 பேர் இறந்து போறாங்க. நேத்து பகல்ல பேப்பர் பெரிய செய்தியா போட்டிருக்கா. எங்கயா இருக்கு பத்திரிகை தர்மம்? என்னைய பத்தி ஏதாவது ஒரு சின்ன மூச்சு விட்டா ஒரு பக்கம் போடுறீங்க. ஜெயலலிதா கூட்டத்தில் 2 பேர் செத்து போனாங்க. பத்திரிகையில பெரிய போடக்கூடிய யோக்கியதை இல்லையே. என்ன பத்திரிகை நடத்துறீங்க? என்ன தர்மம், என்ன ஜனநாயகம்? நல்ல வேளை டிவிகள் இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஜனங்களுக்கு உண்மைகள் உடனுக்குடனே டிவி போய் சேருது. பத்திரிகை தர்மம் சாகடிக்கப்பட்டு விட்டது பல பத்திரிகைகளில். 2 பேர் நேற்று செத்துருக்காங்க. பெரிய செய்தியா போட்டீங்களா? இதை விட பெரிய செய்தி என்ன இருக்கு? ஜெயலலிதா கூட்டத்தில் சேர்ல வெயில்ல உட்கார்ந்து அப்படியே மயங்கி செத்து போறாங்க 2 பேர், பச்சையண்ணனும் பெரியசாமியும். 2 பேரை சாகடிச்சது ஜெயலலிதா. நான் குற்றம் சாட்டுறேன். ஏயா தூக்கி பிடிக்கிறீங்க? இப்படி பழையபடி இவங்க தான் வருவாங்கன்னா ஆட்சிக்கு வரப்போகுது எங்கள் கூட்டணி. முதலமைச்சர்
இப்ப என் மேல வந்து நிறைய கேஸ் போட்டாங்க. அதுக்கு பிறகு என்னை தெரு தெருவா பாடகட்டியெல்லாம் அடிச்சாங்க, கொடும்பாவி கொடுத்துனாங்க. நான் அண்ணன் கலைஞரை பத்தி ஒண்ணும் தப்பாவே சொல்லல, தப்பா நினைச்சா மன்னிச்சுக்கன்னு கூட சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு தெருத்தமா எடுத்து கொடும்பாவி விட்டாங்க. எனக்கு அதை பத்தி ஒண்ணும் கவலை இல்ல, ஏன் அவ்வளவு பெரிய தலைவரும் இல்ல. எங்க தொண்டர்களை கோவப்படாதீங்கன்னு ஆறுதல் படுத்திருக்கிறேன். சாதி சண்டை இல்லாத தமிழகம் இருக்கணும். இனிமே அந்த சாதி சண்டை நிக்கணும். பையனை படிச்சு முன்னேற வழிபாக்கணும். அந்த நினைப்புதான் நான் வந்து புதுக்குளத்தூர்ல தேவேந்திர உலகளாளர் சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞரை நான் இங்கே போட்டி போட வைத்திருக்கிறேன். எனக்கு எல்லா ஜாதி ஒண்ணுதான், தேவர் ஒண்ணுதான், தேவேந்திர உலகளாளர் ஒண்ணுதான், நாடார் ஒண்ணுதான், நாய்க்கர் ஒண்ணுதான், அருந்ததியர் ஒண்ணுதான், செட்டியார் ஒண்ணுதான். நான் பெரியாரிஸ்ட், பெரியார் வழியில வந்தவன், அண்ணா வழியில வந்தவன். இங்கே ஒரு அமைச்சர் இருக்கிறார், அவரை பத்தி நான் பேச விரும்பல. அவரை பத்தி எல்லா பேப்பர்லயும் வந்திருக்கு. அவர் வந்து நிறைய ஏதோ நடந்தனாரும், இந்த விசாரணை நடந்தது. அவரை எதிர்த்து யாரோ சீட்டு கேட்கிறாங்கன்னு சொல்லி ஒரு தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த ஒரு சகோதரனை மிக கடுமையான வார்த்தைகளால் திட்டியதாக வாட்ஸ்அப்ல போய்கிட்டு இருக்கு. இது சிவகாசிக்கு பெருமையா? சிவகாசி புகழ்மிக்க நகரம், உலக புகழ் பெற்ற இடம். நான் வாஷிங்டன் ஃபயர் ஒர்க்ஸ்ல சிவகாசி ஃபயர் ஒர்க்ஸ் கொண்டு காட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டு மந்திரிகள்கிட்ட பேசினவன். நீங்க சுதாகரனை ஜெயிக்க வைங்க. இந்த சிவகாசியில் இருக்கக்கூடிய மக்களை கேட்கிறேன், நீங்கள் முரசு சின்னத்துக்கு ஓட்டு போட்டு வெற்றி பெற செய்யுங்கள். அந்த வெற்றியை தேடித்தான் மீண்டும் சொல்கிறேன், நடந்து முடிந்த தேர்தலில் நான் தோற்றாலும் இந்த நகரத்தில் எனக்கு அதிக வாக்குகள் கொடுத்த அனைத்து பெருமக்களுக்கும், சாதி உணர்வு கடந்து வாக்களித்த பெருமக்களுக்கும் நான் நன்றி கூறுகிறேன். விடைபெறுகிறேன். வணக்கம்.